இன்றைக்கி நான் நிறைய படங்கள் நடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணமே சொல்லுவேன் சார். ஏன்னா முதல் படத்துலேயே நான் அவரை கேட்காம ஓப்பனிங் சீனில் அதே மாதிரி ராஜஸ்தான் வருஷம் இல்லை 6 மாதம் முன்னாடி வேணும். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, அதனால் அவர் கேட்க முடியல. கேட்காம நான் பண்ணேன். படம் பார்த்துட்டு நல்லா தான் பண்ணியிருக்கேன். பேரன் பாண்டியன் நேர்கள் தவிர கிரியேட் அதுக்கடுத்த படத்தில் விஜயகுமார் மொட்டை அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் நிறைய படம் கண்டினியூட்டி. ஆனால் ஏன் மொட்டை அடிச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஊர்மொழி அதில் எனக்கு ஒன்றும் கேரக்டர் இல்லை. இப்போ சென்டிமெண்ட்டாக நீ ஏதாவது ஒரு ஷார்ட்டாவது ஆகாது. ஊர்மொழி ஒரே ஒரு சீனில் கேரக்டர் அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. ரஜினி சார் வந்து கமல் சார் வந்து எல்லாருமே நீங்கள் இந்த படத்தில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. எங்கெல்லாம் கேட்டதுனால அவங்க அவர் என்ன பண்ணுறாரு தலையை காட்டுறாரு. ஸோ எனக்குள்ளே வந்து ஒரு நடிகை காரணம் அங்கீகாரம் பண்ணவே டைரக்டராக என்னை வந்து அவர் வந்து அகால மரணம் அடைஞ்சது தான் ஏற்றுக்க முடியல. என்கிட்ட பேசினார் சார். எனக்கு இங்கே கொடுத்த கன்னத்தை கொடுத்த முத்தம் கூட இன்னும் அப்படியே இருக்குது சார். அப்படி ஏற்றுக்க முடியாத ஒரு மரணம், பெரிய இழப்பு. அந்த மாதிரி ஒரு தைரியமாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலேயும் ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே இல்லை. அப்படி வந்து தைரியமாக பண்ணி 7 படமாக 100வது படத்துலேயும் நான் எப்படியாவது வந்து நான் டைரக்ட் பண்ணலாம் கூட நான் நடிப்பேன். சித்திகிட்டே இருந்தேன். ஒரே ஒரு விலாசம், ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு 1000 விலாசங்களை உருவாக்கி ஒருவர் திசை தெரியாத பறவைகளுக்கெல்லாம் அது ஒரு மேடம் தான். சிறகை விரிக்க கிடைத்த ஒரு வானம் இப்பொழுது அவரே தனது சிறகை விரித்து எங்களுக்கெல்லாம் ஒரு பிள்ளையார் சொல்லி போட ஒரு அலுவலகம் எப்பொழுது வந்தாலும் கதை கேட்க காத்திருக்கிறோம். இப்பொழுது எங்கே யார் கதை சொல்கிறார்களோ எந்த வேலையும் இல்லாவிட்டால் கூட ஆஃபீஸுக்கு போய் அவரை வணக்கம் வேலையாக அந்த வேலையும் கூட இல்லாமல் எங்களுக்கு இல்லாமல் எடிட் பண்ணுறேன் சீரிய யோசனைகள் எங்களை மெல்ல மெல்ல செதுக்கிய அவரது அறிவுறுத்தல்களும் ஒன்று இனிமேல் நாங்கள் நடக்க வேண்டும். இன்னும் இருக்கும் காலம் வரை இந்த திரையில் பறக்க வேண்டும். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் என்றும் இருக்கும். அது கதை சொல்ல எப்பொழுதும் வரலாம். ஜீவா, சுரேஷ், ரமேஷ் எல்லோரும் இருக்கிறார்கள். கதை சொல்ல வருகின்ற அனைவரும் அவ்வளவுதான் என்று நினைத்து விடாமல் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் வந்து கண்டிப்பாக கதைகள் சொல்லுங்கள். கேட்பதற்கு இருக்கிறார்கள். சௌத்ரி சாரின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். அன்புடன் ராஜகுமார். வணக்கம். அதிர்ச்சியான திரையுலகில் உதவி இயக்குநர்கள் விதாமா 50க்கும் மேற்பட்ட உதவி இயக்குநர்களில் இயக்குநராக பெருமை அவருக்கு இருக்கு. பெரிய இயக்குநர்கள், பிரசிடென்ட் இயக்குநர்கள் போகாமல் லட்சியத்தோட ரேட்டாருக்கு லட்சியத்தோடு இருக்கிற உதவி இயக்குநர் கதை கேட்டு அண்ணனெல்லாம் இயக்குநராக்குனது தான் ஆஃபீஸ். அவர் உருவாக்கிய இயக்குநர்கள் நானும் திருப்பாச்சி அவர் தயாரித்த படம். அந்த படத்துக்கு
பார்த்தா என்ன ஒரு 5 வருஷமாக நான் திருவள்ளூரில் போராடிக்கிட்டு இருக்கேன். டேரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை கொடுத்த ஒரு சௌத்ரி சார். என் லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இணையாளர் சொல்லலாம். லட்சத்தோடு இருக்கும்போது நான் போயிட்டா உள்ள விட மாட்டாங்க, சீரியஸாக விட மாட்டாங்க. நம்ம செம்மையாக உட்காந்துருக்கோம், போயிட்டா விட மாட்டாங்க. எப்படி பண்ணுவேன், எப்படி சரியாக வரும், எப்படி லாபம் வரும், இல்லை கேள்வி கேட்டால் தான் ஒரு எந்த பயிற்சியும் ஒரு அப்பா அப்படியே பண்ணுவாங்க. நான் என்கிட்ட ஒரு 2 மணி நேரம் கதையை கேட்டு ஆனால் வாட்ஸ்அப்பில் பல கோடி இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை அவங்க கொடுத்த வாய்ப்பு வேறு எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா நிறைய பேர் லட்சத்தை அவர் நிறைவேற்றினார். 50-60 லட்சத்தை நிறைவேற்றினார். ஆனால் அவருக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு, அது நிறைவேறாமல் அவர் வாழ் முடிச்சு போச்சு. அதுதான் என்னென்னா இதுவரைக்கும் சூப்பர் கிங்ஸ் 99 படம் தயாரிச்சிருக்கேன். அடுத்த 100வது படத்தை சிறப்பாக பண்ணணும், ஒரு நிறைவாக பண்ணணும். ஒரு 2-3 வருஷமாகவே அவருடைய நோக்கம் இல்லாமல் 100வது படத்தை கரெக்டாக நல்ல உடம்பு பண்ணணும். அதுதான் முயற்சியாக பண்ணிகிட்டு இருந்தார். 99 100வது அவர் அந்த லட்சம் நிறைவேற முன்னாடி காலம் தீங்கி வச்சு. இருந்தாலும் பையன் இருக்காங்க, ஜீவா இருக்கார், ரமேஷ் இருக்கார், மூத்த பையன் சுரேஷ் இருக்கார். 100வது படத்தை சிறப்பாக தயாரிச்சு அந்த படம் தான் அவருக்கு நம்ம பண்ணுற ஒரு தமிழ் படமாக இருக்கும். நாளைக்கு 100வது படம் சரியாக தயாரிக்கணும். அதுக்கு நாங்கள் எங்கள் இயக்குனர் சங்கம் அவரால் உருவாகின நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பாதி பேர் அவர் உருவாக்கின இயக்குனர் விக்ரம் சார், எஸ் ரவிக்குமார் சார், எழில் சார், லிங்குசாமி சார், வைபரியா சார், நான் பல பேர் இன்றைக்கி பாதி பேர் அவர் உருவாக்கின இயக்குனர் தான். பார்த்தா எனக்கு இயக்குனர் சங்கமே அவர் சங்கமாக தான் இருக்குது. ஆர்பி சௌத்ரினாவே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மறக்க முடியாத பேர். தமிழ் சினிமாவோட சரித்திரத்தில் ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு நேம். தயாரிப்பாளராக இளம் இயக்குனருக்கு, புதிய இயக்குனருக்கு ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி அவர். யார் போய் ஒரு நல்ல கதையை சொன்னாலும் அவர் அதை அற்புதமாக அந்த புது இயக்குனர்னு பார்க்காம அறிமுகப்படுத்துறதில் ஆர்வம் காட்டின ஒரு மிக அற்புதமான தயாரிப்பாளர். அவர் கடைசி வரையிலும் துடிப்போடு இருந்த ஒரு இளைஞர் மாதிரி துடிப்போடு இருந்தார். ஒரு 100வது படம் அவருடைய கம்பெனியில் 99வது படம் இப்போ படப்பிடிப்பு போயிட்டுருக்கு மகுடம். 100வது படம் எடுக்கணும் உதயன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அதுக்கான ஒரு சிறப்பான முயற்சியில் இருந்த இந்த காலகட்டம் அவரை இந்த மாதிரி ஒரு அகால மரணம் அவரை தழுவுனது எனக்கு ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அவர் இப்போ கூட அவரை பார்க்கும்போது அவர் நல்ல உறக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கார். அவருக்கு எந்த உடல் சேதமும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆன மாதிரிலாம் தோணவே இல்லை.